ச்சே, என்னத்துக்கு தான் நம்ம இப்படி இருக்குமுன்னே எனக்கு தெரியல. என்னால முடியல. அவங்களை பார்க்காம இருக்க முடியல. அவங்க நினைப்பாவே இருக்கு. என்னதான் பண்றது எனக்கும் தெரியவே இல்லை. இதுக்கு மேல நம்மளால வெயிட் பண்ணவே முடியாது. அவங்களை பார்க்கறோம், பேசுறோம், நம்ம மனசுல உள்ளதெல்லாம் சொல்லிடுறோம். இல்லைன்னா அவ்வளவுதான். ஏங்க நில்லுங்க ஒரு நிமிஷம். ஐயோ வந்துட்டாங்களே. என்னங்க சொல்லுங்க. அது ஒண்ணும் இல்லைங்க, எல்லாம் வெளிய போறதுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. நீங்க இன்னும் கிளம்பலீங்களா? கிளம்பிட்டேங்க, ரெடி ஆயிட்டேன், போயிடலாம். சரி சரிங்க. நீங்க அன்னைக்கு டிராவல்ஸ்ல வந்திருந்தீங்கல்ல, நீங்க அப்ப சென்னையில இருந்தீங்களா? ஆமாங்க, நான் சென்னையில தான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அப்புறம் இந்த நம்ம ஊர் சைடு வந்துடலான்னு வந்துட்டேன். இனி இங்க இருந்து போறது ஐடியா இல்லைங்க. சரி சரிங்க, அதாங்க நல்லது. இங்கே இருங்க. எங்க வெளியூர்ல தான் போய் என்னங்க குடும்பத்தை விட்டு போயிட்டு என்ன பண்ண போறீங்க? இங்கே இருங்க. ஆமாங்க. நீங்க என்னங்க அன்னைக்கு அந்த பஸ்ல வந்திருந்தீங்க, அப்ப நீங்களும் சென்னையில தான் வேலை செஞ்சுட்டு இருந்தீங்களா? ஆமாங்க, நானும் அங்கதான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். எங்க அம்மாவும் இங்கதான் இருந்தாங்க. தனியாவே இருக்கிறாங்களேன்னு சொல்லி நானும் அவங்க கூட இருந்துடலாமேன்னு வந்துட்டேன். சரிங்க சரிங்க, அப்ப இனிமேல் இங்கதான் இருப்பீங்களோ? ஆமாங்க, நான் இங்கதான் இனி ஒர்க்கு போகணும். நானும் இங்கதாங்க இனி தேடணுங்க. கிடைச்சா எனக்கும் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. சொல்றேங்க. எங்க அப்புறம் ஒரு விஷயம். என்னங்க சொல்லுங்க, தயக்கப்படாதீங்க, சொல்லுங்க. அது வந்து நான் ஸ்னேகா ஸ்னேகா எங்கதான் இருக்கியோ? வாங்க. எங்க எங்க அம்மா கூப்பிடுறாங்க, நான் என்னன்னு போய் கேட்டு வர்றேன். இப்ப நம்ம பேசிக்கலாம். சரிங்க, போயிட்டு வாங்க. ச்சே, நம்ம ஒண்ணு நினைச்சா கடவுள் ஒண்ணு நினைக்குது. சரி, எல்லாரும் என்னதான் வேணுமோ எல்லாரும் சாப்பிட்டுக்குவாங்க இப்பயா. இல்லைன்னா அப்புறம் எல்லாருக்கும் பசிக்குதுன்னு சொல்லக்கூடாது. சரி சரி பண்ணு, எல்லாரும் உட்காரவே அங்கங்க. அதான்க்கா இங்க உட்காரக்கெல்லாம் இடம் பத்தாது இல்லைங்க. அதான் பக்கத்து ஹோட்டல்ல போய் உட்காந்து சாப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு போய்க்கிறாங்க. நம்ம மட்டும் இங்க உட்காந்துல இடம் பத்துற அளவுக்கு. சரிப்பா சரிப்பா. சரவணா, சொல்லுங்கண்ணா. என்னங்கண்ணா? என்றாவது மூஞ்சியாட இப்படி வாடி கிடக்குது, என்னாச்சு? டயர்டா இருக்கா? ஆமாங்கண்ணா, ரொம்ப டயர்டா தான் இருக்கு. டேய், அவனா போய் ரெஸ்ட் எடுக்கறியா? இல்லம்மா, பரவாயில்லம்மா, நான் வர்றேம்மா. முடியல, ரெஸ்ட் எடுத்துக்கடா. அக்கா அது வரேன்னு சொல்றான்னு பையன், அவனே இப்படி போயிட்டு இது பண்றீங்க. சரி வந்துட்டுமே. சரி அட்ரா, அவன் ரெஸ்ட் என்ன. சரிம்மா. இவங்க எதுக்கு இவ்வளவு டல்லா இருக்காங்க? என்ன விஷயம் தெரியலையே. சரி சட்டு விட்டு உட்காருங்க, நடங்க. இல்ல பசியில கிடக்குறாங்க குழந்தைங்களா? ஏக்கா குழந்தைங்களா இல்ல நீங்களா? வாங்க, நல்லா இருந்து பசி கிடக்குறா. இப்ப என்ன அது வேற சொல்லணுமா? வாங்க வாங்க. என்னடி குதிச்சுட்டு கிடக்குறா? போங்க, உங்களுக்கு வேற வேலை இல்ல. நடமா டக்குன்னு போலாமா? மழை வர மாதிரி இருக்கு. போய் ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துடலாமா? போலாம், அதுக்காக தான் வந்திருக்கோம். போலாம். ஆமா எல்லாரும் சட்டு புட்டுன்னு போயிட்டாங்க. கிளம்பணும், சாயங்காலம் வீடு போய் சேரணும்ல. ஆமாமா, எல்லாம் சட்டு புட்டுன்னு போயிட்டாங்க. வீடு சேரணும் போய். நான் போறேன். நடமா குட்டி, நம்மளும் போல. நட பயம் இருக்குமா? நான் வரலமா. பயப்படாதம்மா, நான் இருக்கணும்ல, நீ பயப்படாத. சரிம்மா. அம்மா ஸ்னேகா வாமா, நம்மளும் போலாம். ஹலோ, எதுக்குங்க இப்படி சோகமா இருக்கீங்க? உங்ககிட்ட பேசணும். அப்படியே அந்த சைடு வாங்க. இப்ப அவங்க தானே பேசிட்டு போறாங்க. இந்த சைடு வர சொன்னாங்கல்ல, போய் நம்ம மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்லிடுவோம். வாங்கக்கா வாங்க. இப்படி தண்ணிக்குள்ள எங்கேயாச்சும் முழுங்கிறாதீங்க. வாங்க போலாம். முன்னாடி நடங்கம்மா, வந்துடுறேன். சரி வா. நடங்க, நின்றுட்டே இருக்காதீங்க. நடங்க, இப்பயாவது எங்கோட போட் ரவுண்டிங்காவது வாங்க. எங்கேயாச்சும் கூட்டிட்டு போறீங்களா? இங்க வந்தாது கூடையாவது இருங்க. விட்டு எங்க சின்ன பொண்ணு நான் போனேன். நீ இருக்கிற இடத்துல ஏதோ சின்ன பொண்ணு நானும் இருக்கேன். இருந்து மட்டும் என்ன பிரயோஜனம்? வாங்க போலாம் நம்மளும். எங்க கூப்பிட்டீங்களாங்க? எதுக்குங்க கூப்பிட்டீங்க? எதுக்குங்க மூஞ்சி இப்படி வச்சிட்டு இருக்கீங்க? பார்க்க சலிக்கலங்க. என்னங்க உங்களுக்கு பிரச்சனை? எது தெரிஞ்சவங்கங்கறனால கேக்குறேன். எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. ஒண்ணு இல்லைங்க, என் கஷ்டம் எனக்குள்ளேயே இருக்கட்டும். நான் யார்கிட்டயும் இப்படி பேசுனது இல்லை. ஆனா உங்க மூஞ்சி நீங்க இப்படி வச்சுட்டு சோகமா இருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. என்ன விஷயம்னு கொஞ்சம் சொல்லுங்க. எங்க அது
எப்படி நான் சொல்லுவேன்? எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க, நான் எதுவும் நினைச்சுக்க மாட்டேங்க. இவ்வளவு தூரம் சொல்றேன்ல. எங்க ஒரே நிமிஷம் உங்க கையை மட்டும் நீட்டுங்களேன். எதுக்குங்க? எது ஒன்று கொடுக்க போறீங்களா? நீட்டுங்க ஒரே நிமிஷம். எங்க என்னால கண்ட்ரோல் பண்ண முடியலைங்க உங்களை பார்த்தாவே. நான் என்னத்த சொல்லுவேன்? என் மனசு பூரா நீங்க தான் இருக்கீங்க. எதுக்குன்னே தெரியல. நாம சந்திச்சது வேணா மோசமா இருக்கலாம், ஆனா என்னால உங்களை விட்டு பிரிஞ்சு இருக்க முடியலைங்க. நீங்க கொஞ்சம் தள்ளி போனா கூட என் மனசு தாங்க மாட்டேங்குதுங்க. எதுக்குன்னு எனக்கு தெரியல. நீங்க இல்லைன்னு என்னால இருக்க முடியாதுன்னு மட்டும் எனக்கு தெரியுதுங்க. கண்டிப்பா என்னங்க நான் பண்ணுவேன் சொல்லுங்களேன். இதாங்க நான் சோகமா இருக்கிறதுக்கான காரணம். எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குங்க. பாருங்க, பேசிட்டு இருக்கீங்க. ஏன் கோவமா இருக்கீங்க? தெரிஞ்சவங்கள நல்லா பேசுறீங்கன்னு பேச வந்தேன். நீங்க சொல்லுங்க, எதிர்ப்பு கூட பார்க்கவே இல்லைங்க. எங்க போய் சொல்றீங்க? உங்க மனசுல நான் இருக்கேன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் இவ்வளவு பக்கமா வந்து நீங்க என்கிட்ட நின்னு பேசுறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. எதுக்குங்க இப்படி நடிக்கிறீங்க? என் கஷ்டத்தை நீங்களும் புரிஞ்சுக்கோங்க. என்னால இருக்க முடியாதுங்க நீங்க இல்லாம. நீங்க லூசு மாதிரி உளறிட்டு இருக்கீங்க. என் மனசுல அப்படிங்கிற எண்ணம் இல்லைங்க. உங்களுக்கு எத்தனை நாளுங்க தெரியும்? ஒரு 3 நாள் அவ்வளவுதான் தெரியும். அதுக்குள்ள எதுக்குங்க நீங்க இப்படி ஒரு முடிவு எடுக்கிறீங்க? எனக்கு தெரியலங்க, ஆனா நீங்க இல்லாம என்னால இருக்கவே முடியாதுங்க. நீங்க என்ன வேணா நினைச்சுக்கோங்க, ஆனா என் உசுரே நீங்க தான். நான் முடிவு பண்ணிட்டேன். ஸ்னேகா, ஐயோ அம்மா வர்றாங்க. ஸ்னேகா என்ன பண்ணிட்டு இருக்கா? அது வந்து டேய் திரும்படா நாயே. ஆண்டி மன்னிச்சிருங்க ஆண்டி, நீங்க நினைக்கிற மாதிரியாலும் எது இல்ல. வாய மூடுற பொறுக்கி. தனியா இருக்கிற பொண்ணுகிட்ட உனக்கு என்னடா பேச்ச வேண்டி கிடக்குது நாய? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. சும்மா கூட வந்தாங்கம்மா, அவ்வளவுதாம்மா. நீ வாய மூடுறி. எனக்கு என்ன தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்க? ஒவ்வொருத்தரும் மூஞ்சி பார்த்தாலும் நான் கண்டுபிடிச்சிருவேன். இல்லைங்க ஆண்டி, நான் இந்த சைடு தான் வந்தேன். என் மேல எந்த தப்பு இல்ல, அவங்க மேல எந்த தப்பு இல்ல. நீ வாய மூடுறா. உங்ககிட்ட எல்லாம் என்னடா பேச்சு வேண்டி கிடக்குது? சே ஸ்னேகா, இந்த சைடு வா. என்னாச்சு? எனக்கு ஒரே சத்தம் இருக்கு. எதுக்கு கத்திட்டு இருக்க? வந்துட்டியா ராணி? உனக்கெல்லாம் இதெல்லாம் ஒரு பொழப்பாடி உனக்கு. என்ன இப்படி சொல்லிட்டு இருக்க? நான் என்ன பண்ணேன்? ஏங்க இப்படி பேசுறீங்க? என்னாச்சு? புள்ளைய வளர்த்திருக்க லட்சணத்தை பாரு. என்னடி பண்ணிட்டு இருக்கான் புள்ள? என் பொண்ணுகிட்ட உன் புள்ளைக்கு என்னடி நாய வேண்டி கிடக்குது? என்னாச்சு சரவணா? என்னாச்சுடா? ஆமா ஒண்ணு இல்லம்மா, இந்த சைடு நின்னுட்டு தான் இருந்தேன். அதுக்குதாம்மா இவங்க இப்படி பேசுறாங்க. நீங்க இப்படி குதிச்சிட்டு கிடக்குறீங்க? டேய் பொய் சொல்லாதடா. என்ன நடந்துச்சோ அதை முழுசா சொல்லுடா. ஒரு தைரியமான ஆம்பளையா இருந்தா எதுக்குடா இப்படி பொய்யா சொல்லிட்டு இருக்க? நான் இருக்கிறப்ப பிள்ளைய இப்படி மரியாதை குறைய பேசாதீங்க. என்ன பண்ணிட்டாங்க? பொண்ணுகிட்ட பேசலாம் செஞ்சா ஏதோ தப்பு பேசினானா, அது தப்பான அர்த்தத்தை பேசினா கையை பிடிச்சிருத்தானா? எதுக்கு பேசிட்டு இருக்கீங்க என் பையனை பார்த்து? ஓ அது வேற பண்ணுவானோ? பண்ணிதான் பாக்க சொல்ல. அப்புறம் இருக்கு, நான் யாருன்னு தெரியும் எல்லாத்துக்கும். என்ன விட்டு ஓவரா பேசிட்டு இருக்க? அப்ப என்ன ஆமா உனக்கு? உன் பையன் என் பொண்ணுகிட்ட என்னமோ தப்பா பேசிட்டு இருக்கான். நான் அங்க நின்னு கேட்டேதான் கிடந்தேன். என்ன எது தெரியாதுன்னு நினைச்சிருக்கானோ பையன். எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு. டேய் என்ன அவங்க என்ன சொல்றாங்க, நீ என்ன சொல்ற? உண்மையை சொல்லடா. இதெல்லாம் நான் பேசிக்கிறேன்டா. அது வந்து சரவணா எது இருந்தாலும் உண்மையை சொல்லடா. அப்பதான்டா பேச முடியும் கரெக்டா. அது அவங்க சொல்றதாம்மா உண்மை. எனக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருக்குமா ரொம்ப. என்னால அவ இல்லாம இருக்க முடியாதுமா. என்ன குண்டு தூக்கி போடுற? ஏன்டா டேய்? கேட்டுக்கோ, உன் பையன் வாயில இருந்து சொல்லிட்டான்ல. இனிமேல் என் கண்ணு முன்னாடி வந்து நின்னுட்டான் உன் பையன். என்ன பண்ணுவேன்னு தெரியாது. பழகத்துக்காக இதோட விட்டுறேன் நான். நடடி. என்னாச்சு லட்சுமி? என்னாச்சு? எதுக்கு இப்படி நின்றுட்டு இருக்க? ஒரே சத்தமா இருக்கு. அக்கா போச்சுக்கா, எல்லாம் போச்சுக்கா. என் மான மரியாதை எல்லாம் போச்சுக்கா. இத்தனை நாள் கட்டி காப்பாத்தின மான மரியாதை எல்லாம் போச்சுக்கா. நான் எதுக்குக்கா உயிரோட இருக்கணும்? அந்த தண்ணி குடிச்சு செத்தாக்கா. இந்த மாதிரி பையனை பெத்துட்டு நல்லபடியா வருவான்னு நினைச்சனே, இப்படி பண்றாங்க. என்னாச்சு லட்சுமி? என்னாச்சு? எதுக்கு இப்படி அழுந்துட்டு இருக்க? சின்ன பண்ணி என்ன சின்ன பண்ணாச்சு? அது என்ன சொல்லுங்கம்மா? ஏமா இப்படி லட்சுமி எதுக்கு அழுந்துட்டு இருக்கா? அக்கா நானே சொல்றேக்கா.